ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொளியில் பூர்வீகத்தில் இருக்க முடியாதவர்கள், சொந்த ஊரில் வாழ தகுதியற்றவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். பொதுவாக லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியங்கிறது சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி அல்லது 5ஆம் இடத்தில் இருக்கிற பாவ கிரகங்கள் இருந்தால் அவர் பூர்வீகம், சொந்த ஊர், சொந்த மாநிலம் இல்லை சொந்த நாட்டிலே இருக்காமல் வெளிநாட்டில் தங்கி பிளப்பு நடத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம்தான் தரும். இந்த பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்தை விட லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் சொந்த ஊரில் அவர்களால் இருந்து பிளப்பு நடத்தவோ குடியிருக்கவோ முடியாத ஜாதக அமைப்பாக இருக்கும். அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம், இந்த 5ஆம் இடத்தில் ராகு, சனி, செவ்வாய் பாவ கிரகங்கள். ராகு, சனி, செவ்வாய் குருவுடைய தொடர்பு இல்லாமல், இதில் குறிப்பாக அந்த 5ஆம் இடத்து அதிபதியுடைய திசை கண்டிப்பாக நடக்கணும். அந்த மாற்றங்கள் வர வேண்டுமென்றால் திசை தசா ரொம்ப முக்கியமானது. 5ஆம் இடத்து அதிபதி திசையோ இல்லை 8, 12க்கு அதிபதியுடைய திசையோ இல்லை லக்னாதிபதி 8, 12 மறைந்து அவருடைய திசை நடக்கும் காலங்களில் அவர் இந்த ஊரில் உள்ள சொந்த ஊர், சொந்த வீடு, சொந்த நிலபுலங்களை விட்டுவிட்டு நம்முடைய பிழைப்புக்காக, வாழ்வாரத்துக்காக வேறு மாநிலம், வேறு ஊருக்கு போக வேண்டிய காலகட்டங்களை இந்த ஜாதக அமைப்பு கொடுத்துவிடும். பொதுவாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் தான் சொல்லலாம். 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அவர் வாழ்க்கை தரம், இந்த பூர்வீக புண்ணியாதிபதி 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா வாழையடி வாழையாக அந்த பூர்வீகத்தில் வாழக்கூடிய வாய்ப்புகளை அந்த கிரக அமைப்பு தரும். ஏன்னா அப்பா, தாத்தா வாழ்ந்த வீட்டில் அப்பா வாழ்வார், அப்பா வாழ்ந்த வீட்டில் மகன் வாழ்வார், மகன் வாழ்ந்த வீட்டில் அவருடைய பேரனோ பேத்தியோ வாழ்வாங்க. வீடுகள் கொஞ்சம் மாற்றப்படலாம். இந்த காலத்துக்கு தகுந்தபடி நவீனமாக ஆல்ட்ரேஷன் செய்து அது வாழ்க்கை நடத்துவார்கள். இருந்தாலும் பூர்வ புண்ணியத்திலே அந்த சொந்த ஊரிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வருமானம் தரக்கூடிய வாழ்வாதாரம், இது எல்லாமே இருக்கும். அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அந்த உலகம், அந்த ஊர் மக்களே அவர்களை பெருமையாக பேசக்கூடிய நல்ல ஒரு மக்கள், நல்ல ஒரு குடும்பம் என்று பேசக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கை தரம் இருக்கும். அதான் 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், குடும்பஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், கௌரவம், மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் இந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லலாம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டுப்போனால், அவர் 5ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் 5ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று 6, 8, 12 மறைந்தாலும், லக்னாதிபதி 6, 8 மறைந்து 6, 8, 12 மறைந்து திசை நடத்தினாலும் இந்த பூர்வீகத்தை விட்டு அவருடைய வாழ்வாதாரத்துக்காண்டி வேறு ஊருக்கு, வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகளை அந்த திசை காலங்களில் அந்த கிரகம் அவர்களுக்கு கொடுத்துவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.